good evening Alpha. Hello, hi, good evening. This is Rhea, Hannah Learning. Hello, hi. Okay, so chapter 1 எல்லாம் complete பண்ணியாச்சு successful இல்லையா? So chapter 2 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்ல? So the previous வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம 3 exercise வந்து பார்த்துட்டோம். So அது எல்லாமே recall பண்ணிட்டீங்களா? Yes. So the previous 3 exercise வந்து recall பண்ணிட்டீங்களா? Okay, so previous நம்ம என்ன பார்த்தோம்? Permutation வந்து பார்த்தோம் இல்லையா? So the permutation னா என்ன? அதோட formulas என்னென்ன? And அது இருக்கிற properties எல்லாமே வந்து பார்த்தோம் சரியா? So அதோட continuation தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போறோம். Okay, yes clear? So ரெடியா இருக்கீங்களா? Yes, hello, hi, good evening, good evening. Hi Ritesh, good evening. Yes. Okay, so எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிரலாமா? Yes, hi Ritesh, hi Jafar, Nitish. Okay, so 12th PM class வந்து பாத்தீங்க அப்படினா எப்பவும் சொல்லிட்டு அப்டேட் பண்றோம் சரிங்களா? Okay. Yes, so accountancy and commerce so live எப்பவும் சொல்லிட்டு அப்டேட் பண்றோம்ப்பா சரிங்களா? Yes, 11th இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 11th class. Okay வா 11th business max. Okay. Yes, hi Sanjay, good evening. Okay. So 2.4. Yes Sanjay, so எப்போன்னு கேக்குறீங்களா இல்ல இப்ப இருக்கான்னு சொல்லி கேக்குறீங்களா? Yes, so the previous sessions எல்லாமே வந்துட்டு recall பண்ணிக்கோங்க. So என்னென்ன பார்த்தோம், என்னென்ன formulas பார்த்தோம், என்னென்ன properties பார்த்தோம். So அதோட continuation தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் இருக்கும் சரியா? So அதனால எல்லாமே வந்து clear cut வந்து பாத்துக்கோங்க. Yes, okay clear? Okay வா புரிஞ்சுதா? So NPR அதாவது permutation பார்த்தோம் இல்ல அதோட combinations தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போறோம் சரிங்களா? So நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா admission process போயிட்டு இருக்கு. So மேல உங்களுக்கு ஸ்லைட்ஸ்ல வந்து 10th 11th 12th எல்லாத்த நம்பரும் கொடுத்திருக்கேன் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. So இப்பவே குயிக்கா அட்மிஷன் போட்டுக்கோங்க. இங்க நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ YouTubeல so உங்களுக்கு வந்து weekly once twice அந்த மாதிரி தான் classes இருக்கும். So டெய்லியுமே உங்களுக்கு வந்து classes வேணும் அப்படினா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணனும் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிரணும் சரியா? ஓகேவா? hi மீனா, hi good evening. Yes, yes அமுதா. so 11th தான் சரிங்களா? so 11th PM class தான் இன்னைக்கு ஓகேவா? yes, so 11th business max and statistics அதுதான் வந்து பார்க்க போறோம். so இப்போ first வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா next month நமக்கு மிட்லயே வந்துரும் இல்லையா? so அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே வந்து preparation வந்து ஸ்டார்ட் பண்ணனும். so அதோட ஸ்டடி பிளானும் நம்ம upcoming live classes-ல வந்து பார்க்கலாம் சரியா? so உங்களோட டைமை வந்து நீங்க எப்படி வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணனும் அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தறலாம் சரிங்களா? ஓகே, so அதுக்கு ஸ்டடி பிளான் வேணுமா? Yes, so first midterm study plan வேணுமா வேணாமா? Okay, so ஒவ்வொரு டேவும் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்துட்டு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. so லாஸ்ட் மினிட்ல எதுமே preparation வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது. so ஹரிபரியா நீங்க பண்ணீங்க அப்படினா ரொம்ப ரிஸ்கா போயிடும் சரியா? so அதனால இப்ப இருந்தே வந்துட்டு உங்களோட preparation வந்து நீங்க வந்து கிளியர் கட்டா வெச்சுக்கோங்க. Yes, okay clear? Okay ma'am. So chapter 2 algebra சரிங்களா? so இதுல வந்துட்டு combination நம்ம பார்க்க போறோம். so previous நம்ம permutation னா என்னன்னு வந்து பார்த்தோம் இல்லையா? so அதுல வந்து some arrangement வச்சு நம்ம வந்து பார்த்தோம் permutationல. so combinationல வந்து பாத்தீங்க அப்படினா selection of items from a collection. so இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு collection ஒரு for example இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப A B C D E வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். so for example இப்போ 5 letters நமக்கு இருக்கு. so இந்த 5 lettersல இருந்து நான் any 2 நான் செலக்ட் பண்றேன் சரிங்களா? any 2 ஓகேவா? so அந்த மாதிரி selection processக்கு தான் நான் என்ன பண்றோம் அப்படினா combination நம்ம யூஸ் பண்றோம் சரியா? so ஒரு set of ஒரு collection ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த collectionல இருந்து any particular items வந்து நம்ம செலக்ட் பண்ணனும். so அந்த selection process தான் combination ஓகேவா? yes, okay clear? so இதுல வந்து permutation and combinationல வந்து பாத்தீங்க அப்படினா so the permutationல order வந்து நமக்கு முக்கியம். so ஒரு collection of item இருக்கட்டும், so ஒரு sequence series இந்த மாதிரி எந்த விஷயம் நமக்கு கொடுத்திருந்தாலும் அதுல வந்து order வந்து ரொம்ப முக்கியம் சரியா? ஓகேவா? so the order வந்து பாத்தீங்க அப்படினா important ரோலா இருக்கும். இதே நமக்கு combinationல இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அந்த ஆர்டர்ல இருக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயமே வந்து கிடையாது சரிங்களா? ஓகேவா? இதுல வந்து ஆர்டர் வந்துட்டு நமக்கு முக்கியம் இல்ல சரியா? so order doesn't matter. okay, so permutationல கண்டிப்பா நமக்கு ஆர்டர் முக்கியம் and combinationல ஆர்டர் வந்து important கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா? ஓகேவா? yes, so இந்த மினிமமா நமக்கு இருக்கிற combinations அதாவது நீங்க permutationக்கும் and combinationsக்கும் இருக்கிற differences எல்லாமே நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. so உங்களுக்கு 1 marks-ஆ இருக்கட்டும் கிரியேட்டிவா இருக்கட்டும் so அந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். so இத நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது permutation-ஆ combination-ஆ அப்படிங்கற அந்த terms எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரியா? so the combination-ஆ ஒண்ணுமே இல்ல just a selection process அது மட்டும் ஞாபகம் வெச்சுக்கோங்க. ஓகேவா?
எஸ் ஸோ இதில் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதில் NC0 which is equal to NCN அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1. ஸோ இப்போ 4C4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூ 1, 3C3. ஸோ அதாவது NN சரிங்களா? ஸோ NCN அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1. எஸ் ஹாய் ரிதேஷ், குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங். சரிங்களா? ஸோ இதில் வந்து NC0 அப்படி கொடுத்துருந்தாலும் நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் NC1 சரிங்களா? NC1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ நமக்கு n சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? NC1 அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ n சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதே NC2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா n into n minus 1 divided by 2 factorial அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? NC2க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க NCX equal to NCY. இப்போ ரெண்டு காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு அந்த ஜஸ்ட் அந்த XY இந்த டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு வேரியபிள் வந்து மாறி இருக்கு. சரியா? ஸோ அதாவது நமக்கு என்னோட வேல்யூ வந்து சேம் ஆஸ் இட் இஸ் அதே தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த XYங்கிற வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. சரியா? ஹாய் நந்தினி, குட் ஈவினிங் பா. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் எடுத்துருப்போம். ஆர் எல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து எடுத்துப்போம். சரியா? ஸோ என்சிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்சிஒய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எக்ஸ் ஒய் ஈக்குவல் பண்ணுவோம். ஆர் எல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என் சொல்லி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த கண்டிஷன் வந்து பாருங்க என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். அதாவது அந்த ஆர் வேல்யூ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n minus rன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கலாம். நீங்க டைரக்டா போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். சரியா? சோ NCR which is equal to NC n minus r அப்படிங்கற டேர்ம்ஸ் மட்டும் நம்ம மாத்தி எழுதுவோம். சரிங்களா? ஓகே, எஸ் செல்வம். சோ இது வந்து 11th பிசினஸ் மேத்ஸ். ஓகேங்களா? எஸ் ஹாய் தமிழரசன், குட் ஈவினிங். சரி, ஓகே. சோ இங்க எத்தனை பேர் 11th BM ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க? எஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி 12th ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? சோ எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா BM ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க? எஸ் ஆர்கே கேமிங், வெல்கம் வெல்கம். ஜாயின் பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா? ஓகே, ஸோ அங்கே உங்களுக்கு டெய்லியுமே காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேத்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிளாஸஸாக இருக்கும். சரி, ஆப்பில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் கிளாஸஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எல்லாமே பார்ப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஸோ எத்தனை பேர் 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் 12th இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுங்க பார்க்கலாம். எஸ், ஆர்கே கேமிங், செல்வம், நந்தினி, ரிதீஷ், சஞ்சய், மீனா, அமுதராஜ். எஸ், ஸோ எத்தனை 11th ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க? எஸ், இல்லையா? 11th யாரும் இல்லையா? ஓகே, எஸ் 11th எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகேப்பா, ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா? ஸோ NCX அண்ட் NCY பார்த்தோம். தென் NCR which is equal to NC n minus r சொல்லி பார்த்தோம் இல்லையா? எஸ், ஓகே தமிழரசன், ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NCR plus NCR minus 1. ஸோ இங்கே எல்லாமே இந்த கண்டிஷன் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா n plus 1 CR அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த காம்பினேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு NCR நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம்னா NPR which is divided by R factorial அப்படின்னு சொல்லி எடுப்போம். சரிங்களா? ஸோ இதுல NPR ஃபார்முலா என்ன? n factorial divided by n minus R factorial இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரிங்களா? ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? n factorial divided by n minus r factorial, so divided by r factorial வரும் இல்லையா? ஸோ இந்த r factorial உங்களுக்கு நியூமரேட்டர்ல போகும்போது என்ன ஆகும்பா? எஸ், ஜஸ்ட் ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிருமா? அப்போ 1 by r factorial வரும். ஸோ அதை நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து வரும். சரியா? ஸோ n factorial divided by r factorial into n minus r factorial அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ், ஹாய் ஃபயர், ஹாய் ஹாய். ஓகேவா? குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இதோட பேசிஸில் நம்ம ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். சரியா? ஓகே, ஸோ நம்ம ஆப்பில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். சரியா? டெய்லி
லைவ் கிளாஸஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours இருக்கும். சரியா, 2 hours இருக்கும். ஸோ 6:45ல இருந்து 7:45 வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் அண்ட் 7:45ல இருந்து 8:45 வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். சரிங்களா, 2 கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் வீக்லி டெஸ்டர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, வீக்லி டெஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த வீக்ல நீங்க என்ன படிச்சு முடிக்கிறீங்களோ ஸோ அதோட டெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கைட் புக்ஸும் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் புக்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, எஸ் கிளியர். ஸோ சீக்கிரமா வந்து ஆப்ல ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இங்க வந்துட்டு நம்ம பர்டிகுலர் சப்ஜெக்ட் அண்ட் பர்டிகுலர் எக்ஸசைஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்ப்போம். ஸோ த்ரூ அவுட்டா உங்களுக்கு எல்லாமே பார்க்கணும், இன்டெப்தா எனக்கு எல்லாமே பார்க்கணும், எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ the first problem solve பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 2.26 பார்த்துக்கோங்க. இஃப் NC4 சரிங்களா, NC4 which is equal to NC6 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஓகே. எஸ், பாலினாமியல் ஃபார் 10th. ஓகே, கண்டிப்பா வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதான் நம்ம சாப்டர் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சாப்டர் 2 முடிச்சதுமே நம்ம அடுத்தது பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே. எஸ் எஸ், ஹாய் ஸ்ரீ அப்டேட்ஸ், குட் ஈவினிங் பா. சரிங்களா, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, NC4 ஈக்குவல் டு NC6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் 12CN வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் ஒரு கண்டிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், எத்தனாவது கண்டிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த கண்டிஷன் ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? NCX which is equal to NCY இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 2 கண்டிஷன் எடுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த 2 கண்டிஷன் என்ன குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு 2 கண்டிஷன் இல்லையா, NCX which is equal to NCYன்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓகே, ஸோ 2 கண்டிஷன் எய்தர் ஆர் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல வந்து ஒரு கண்டிஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா, ஸோ அந்த கண்டிஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கண்டிஷன் என்னன்னு தெரியலையா? எஸ், x is equal to y, either x is equal to y or x plus y equal to n அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்க கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்டரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. எஸ், ஓகே ஃபயர், ஓகே ஓகே. ஸோ நீங்க 11th இல்ல 10th? எஸ், ஐயோ 11th or 10th ஃபயர்? 10th 11th? ஓகே, ஸோ 10th பாலினாமியல் டீச் பண்ண சொல்றீங்க, இங்க வந்துட்டு 11th வந்துட்டு இது வந்து இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், ஸோ ஐ 11th or 10th ஸ்டூடெண்ட் பா? 10th. ஓகே ஓகே. ஸோ இது வந்து 11th பிசினஸ் மேக்ஸ் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து x is equal to y சொல்லி ஒரு கண்டிஷன் எடுப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x plus y equal to n சொல்லி ஒரு கண்டிஷன் எடுப்போம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபைண்ட் 12CN. ஸோ n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம n வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ அந்த n வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 12C அந்த என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதோட காம்பினேஷனோட ரிசல்ட் நம்ம எழுத போறோம். சரிங்களா, ஓகே. சோ ஜஸ்ட் வந்துட்டு n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்ட கண்டிப்பா கிடையாது. சோ ஃபைண்ட் 12CN ன்னு சொல்லி கொடுத்துறாங்க இல்ல, n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட டோட்டல் காம்பினேஷன் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா, ஓகே. சோ அப்ப x is equal to 4 and y equal to 6 இல்லையா. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 plus 6 which is equal to 10 இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், 12C10. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ NCRோட ஃபார்முலா என்ன, NCR ஃபார்முலா என்னப்பா? எஸ், வாட் இஸ் NCR ஃபார்முலா? NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial இல்லையா. இந்த ஃபார்முலால நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். சரியா, ஸோ இதில் வந்துட்டு n வேல்யூ என்ன? எஸ், ஸோ வாட் இஸ் n வேல்யூ பா? ஸோ இங்கே வந்துட்டு n பார்த்தீங்க அப்படின்னா 12 அண்ட் r வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இல்லையா. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ n வேல்யூ வந்துட்டு நமக்கு 12 அண்ட் r வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கலாமா. ஸோ 12 factorial divided by 10 factorial into 12 minus 10 factorial இல்லையா. எஸ், ஓகே, கரெக்டா? ஹாய் பூபதி, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகேவா, ஸோ 12C10 ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாமா. ஸோ இதில் ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்ப்பா? எஸ், 12 factorial. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 factorial into 2 factorial இல்லையா. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் 12 factorial நம்ம எப்படி எழுதலாம், 12 into 11 into
10 ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதுங்க. ஏன்னா டினாமினேட்டர்ல நமக்கு 10 ஃபேக்டோரியல் இருக்கு. அப்ப ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகேவா? சோ அதுக்கு நீங்க 10 ஃபேக்டோரியல் தட் இஸ் 12 ல இருந்து 1 வரைக்கும் எழுதணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஜஸ்ட் 10 ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ இங்க டினாமினேட்டர்ல 10 ஃபேக்டோரியல். சோ இங்க 2 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா? சோ 2 ஃபேக்டோரியல் வேல்யூ எழுதிக்கலாமா? 2 into 1. சரிங்களா? ஓகே. சோ இதுல வந்துட்டு நமக்கு 10 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 நமக்கு கவுண்டே கிடையாது இல்லையா? அண்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 12 வந்து 6 times நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ ரிமைனிங் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு இருக்கு? 6 into 11. சோ நம்மளோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 66. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் புரிஞ்சுதாப்பா? ஓகே. சோ இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுது அப்படின்னா ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் பா. ஓகே. சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுதா? கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஸ் எனி டவுட்ஸ்? ஓகே. சோ ஜஸ்ட் நீங்க ஃபார்முலாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படினாலே ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? சோ எந்த டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. பட் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸும் தெரியாது, ஃபார்முலாஸும் தெரியாது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? சோ அதனால எல்லாமே கொஞ்சம் கிளியர் கட்டா வந்து பாத்துக்கோங்க. சரியா? ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸாம்பிள் 2.29 பாத்துக்கோங்க. சோ இங்க என்னன்னா from a class of 32 students, so 32 students இருக்காங்க. so 4 students are to be chosen for a competition. so ஒரு காம்படிஷன் இருக்கு. சரிங்களா? so டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்க கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ் நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? so உங்க கிளாஸ்ல நீங்க 32 ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கீங்க. so ஒரு காம்படிஷன் வைக்கறாங்க. so அந்த காம்படிஷனுக்கு 4 ஸ்டூடண்ட்ஸ் தான் நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்க. சரியா? so the 4 students chosen for a competition. சரிங்களா? சோ அதுல என்ன கேட்டிருக்காங்க? in how many ways can that be done? ஓகே. சோ அந்த 32 ஸ்டூடண்ட்ஸ்ல 4 ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் பண்ணனும். அது எந்த 4ஆ வேணாலும் இருக்கலாம் இல்லையா? சோ அது எவ்வளவு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா n and r வந்து என்ன அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். சரியா? சோ n is equal to 32. சோ the total number இருக்கு இல்லையா? அது வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம n ன்னு சொல்லி எடுத்துப்போம். சரியா? சோ r வந்து பாத்தீங்க அப்படினா the எவ்வளவு நம்பர் ஆஃப் வந்து choose and பண்றோம் அப்படினு சொல்லி சோ the r things இருக்குல்லையா? அததான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம r ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? சோ r is equal to 4. சோ இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன? NCR இல்லையா? சோ NCR which is n factorial divided by r factorial n minus r factorial இல்லைங்களா? சோ இதுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? 32c 4 இல்லையா? ஓகே. சோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படினா n and r வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. சோ 32 factorial divided by சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 4 factorial 32 minus so r value என்ன? 4 இல்லைங்களா? so minus 4 factorial. okay. yes, hi Bhupati, hi, good evening. so 32 factorial divided by 4 factorial into 28 factorial. so இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா just நீங்க இந்த terms ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? so the number of terms வந்து உங்களுக்கு அதிகமா போகுது இல்லையா? so அதனால நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு தெரியாது இல்லையா எந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணனும், எந்த நம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணனும், சோ கண்டினியூ பண்ணனும் அப்படிங்கற டவுட்ஸ் வரும். சரியா? சோ அந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துச்சு அப்படினா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் இந்த இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத ஒரு பாக்ஸ் பண்ணிருங்க. சரியா? சோ நம்மளோட கீ பாயிண்ட்ஸை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கறத நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க இல்ல, ஒரு மார்க் வந்து போட்டுருவாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஜஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படினா பாக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம். சரியா? சோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. எஸ். சோ சிப்ராஜ் 11th மேத்ஸ் 11th கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றோம். சரிங்களா? சோ இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. if suppose உங்களுக்கு வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கற ஆப்ஷன் அங்க உங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு அப்படினா சோ நீங்க யோசிக்கவே வேணாம், ஜஸ்ட் இந்த டேர்மை மட்டும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் சரி இந்த டேர்மை மட்டும் பாக்ஸ் பண்ணிட்டு சோ அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா அந்த அடுத்த ப்ரொசீஜர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க நான் என்ன சொல்றேன் அப்படினா இப்ப 32 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா? சோ டினாமினேட்டர்ல நமக்கு 28 ஃபேக்டோரியல் வரைக்கும் இருக்குல்ல. சோ அப்ப 32 31 so இங்க 30 next இங்க 29 into 28 factorial. so இது வரைக்கும் நீங்க வெச்சுக்கலாம். ஓகேவா? so denominatorல நமக்கு இங்க 4 factorial இருக்கு. so 4 factorial into 28 factorial. so இப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த ரெண்டு terms cancel ஆகி again remaining இங்க 4 factorial இருக்கு இல்லையா? அதையே expand பண்ணி நம்ம divide பண்ணனும். சரிங்களா? அப்போ 32 into 31 into 30
29 இல்லைங்களா? ஸோ டினாமினேட்டரில் 4 into 3 into 2 into 1 சரியா? ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க சரியா? ஸோ 2 டேபிளில் இதை 1 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ அடுத்தது 3 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணி இதை என்ன பண்ணலாம் நம்ம 3 டைம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அடுத்தது 4 வந்து பாருங்கள் இங்கே 1 டைம் இங்கே வந்து 8 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா? ஸோ 8 into 31 into இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒன்று பேலன்ஸ் இருக்குது அண்ட் 29. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ 24 into 31 into 29. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி குவிக்காக ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ 24 into 30 31 எஸ் 29 இல்லையா? ஸோ குயிக்காக ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஓகே. ஸோ இது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா? ஸோ இது வந்து இவ்வளோ எலாபரேட்டாக நீங்கள் போடணுங்கிற நீட் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸில் தான் கேட்குறாங்க 3 மார்க்ஸில் தான் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சரோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு எதில் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வந்து இன்னும் வந்து போகணுமா இல்லை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா? ஜஸ்ட் கேன்சலேஷன் ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ண போகிறீங்க சரியா? ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னப்பா? எஸ், ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. எஸ் 24 into 31 into 29. எஸ் 29. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? ஓகே. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கீங்க நமக்கு 21,576 சரியா? ஓகேவா? எஸ் பூபதி, எஸ் குட் பா, குட் குட் வெரி குட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வேல்யூ நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ எக்ஸாமில் இதையும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கீ பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மார்க் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சரி? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? எஸ். ஸோ ஃபிசிக்ஸ் எப்போ? ஓகே, தர்ஷினி வில் அப்டேட். ஓகேங்களா? எஸ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு NPR which is equal to 1680 சொல்லி வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? NCR இல்லைங்களா? ஸோ NCR is equal to 70. NCR is equal to 17 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? N வேல்யூ அண்ட் R வேல்யூ. ஸோ வந்து டோட்டலாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்குவல் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு N அண்ட் R வேல்யூவை நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் NPR அண்ட் NCR ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சரியா? ஸோ இதில் NPR ஃபார்முலா என்னப்பா? Yes, NPR is equal to N factorial divided by N minus R factorial சரிங்களா? Next NCR is equal to N factorial divided by R factorial N minus R factorial சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம் சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? N factorial divided by N minus R factorial. So இது என்ன கொடுத்துருக்காங்க? 1680 இல்லையா? 1680 சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் NPRக்கு பதிலாக அதோட ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? NCR இல்லையா? ஸோ NCR எப்படி எடுத்துக்கலாம்? N factorial divided by R factorial N minus R factorial இல்லையா? which is equal to, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70. ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா R வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து பாருங்க N ஃபேக்டோரியல் இருக்கு, N மைனஸ் R ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு R ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? R ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே. அப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம 1ஐயும் 2ஐயும் வந்து டிவைட் பண்ண போறோம் சரிங்களா? ஸோ 1ஐயும் 2ஐயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ண போறோம் சரி? ஓகே. இஸ் ஓகே கிளியர்? ஸோ டிவைடிங் 1 by 2 சரியா? So the first என்ன? N factorial divided by N minus R factorial இல்லையா? So அடுத்தது N factorial divided by R factorial N minus R factorial சரிங்களா? So இங்க நமக்கு values என்ன இருக்கு? 1680 divided by 70 சரியா? ஓகே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வரக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? எஸ் ஓகே கிளியர்?
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மை நம்ம நியூமரேட்டர்ல எடுத்துட்டு போகலாம் சரிங்களா. ஸோ நியூமரேட்டர்ல எடுத்துட்டு போகும்போது அது ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிரும் சரிங்களா. ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம், n ஃபேக்டோரியல் divided by n minus r factorial into reciprocal change ஆகுனா என்ன, denominatorல இருக்கிறது numerator போயிடும், numerator இருக்கிறது denominator வந்துரும் இல்லையா. ஸோ அப்போ r factorial into n minus r factorial divided by n factorial which is equal to 1680 and divided by 70. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் மறந்துடாதீங்க இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சரியா. ஸோ இதில் என்ன பண்ணலாம், நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ n factorial n factorial n minus r factorial n minus r factorial இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 0. ஸோ 168 divided by 7. ஸோ what is the value pa? Yes, r factorial which is equal to இங்க என்ன இருக்கு 168 divided by 7. so அத ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் செக் பண்ணி சொல்லுங்கப்பா. so உங்களோட ஆன்சர் என்ன வருது 168 divided by 7 இல்லையா. so அத ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன. எஸ் பூபதி, ஃபயர்ஃபாக்ஸ், எஸ் வி சொல்லுங்க பார்க்கலாம். so what is the answer 168 divided by நம்ம என்ன பண்றோம் 7 சொல்லி பண்றோம். so இப்படி பண்ணோம் அப்படினா நம்மளோட r வேல்யூ ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் சரியா. so இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினா r factorial which is equal to 24 ன்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. 24 சரியா. so இத 2 டைம்ஸ் நீங்க டிவைட் பண்ணுவீங்க. so 14 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து பாத்தீங்க அப்படினா 2. so 28. so 7 4s are 28 சரிங்களா. so இத நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படினா நமக்கு 24 ன்னு கிடைக்கும். so இதுதான் r வேல்யூவா அப்படினு கேட்டா கிடையாது. ஏனா r factorial இருக்கு இல்லையா. அப்ப இந்த 24 நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா factorial wise நம்ம split பண்ணி எழுதிக்கலாம் சரியா. அப்ப r factorial which is equal to 4 into 3 into 1 சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 4 into 3 12 கிடைக்கும். 12 into 2 24 ன்னு கிடைக்கும் சரிங்களா. சோ இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டக்குனு எக்ஸ்பாண்ட் பண்ணனுமான்னு கேட்டா கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. எப்படி வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படிங்கறத செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் வினு, குட் ஈவினிங். ஓகேவா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் r factorial which is equal to சோ இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம் 4 into 3 into 2 into 1 நம்ம எப்படி எழுதலாம். எஸ் சோ எந்த ஃபார்மட்ல எழுதலாம் டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஃபார்மட்ல நம்ம எழுதலாம் r factorial which is equal to 4 into 3 into 2 into 1 ன்னு சொல்லி இருக்கு. சோ இத நம்ம எப்படி எழுதலாம்ப்பா. எஸ் சோ எப்படி எழுதலாம் டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் வினு, தர்ஷினி, பூபதி. எஸ் so 4 factorial எழுதலாமா. yes so r factorial equal to 4 factorial எழுதிக்கலாம். அப்ப நமக்கு r ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 4 ன்னு சொல்லி கிடைச்சிடும் சரிங்களா. so r ஓட வேல்யூ 4 ன்னு சொல்லி நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணி வெச்சாச்சு. ஓகே சோ இதுல வந்துட்டு r வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனா n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இல்லையா. சோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எஸ் so n வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். substitute r is equal to 4 in ஈக்குவேஷன் நம்பர் 2 ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏனா which is equal to 17 சொல்லி இருக்கு. சோ ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அங்க என்ன கொடுத்திருக்காங்க n factorial divided by r factorial n minus r factorial இல்லையா. சோ which is equal to 70. சோ இதுல வந்துட்டு r க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் 4 வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதலாம் சரியா. சோ n factorial divided by 4 factorial into n minus 4 factorial which is equal to 70 சரிங்களா. ஓகே சோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம. சோ நியூமரேட்டர்ல வந்து பாருங்க n factorial இருக்கு. டினாமினேட்டர்ல n minus 4 factorial இருக்கு சரிங்களா. ஓகே எஸ் சோ கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம அண்டர்லைனிங் கைட்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்றேன் சரிங்களா. ஓகேவா. சோ மேக்ஸ் கைட் போடணுமா. ஓகே கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா. சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இந்த n factorial நான் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறேன். தட் இஸ் இங்க வந்துட்டு n factorial n minus 1 n minus 2 n minus 3 சோ அப் டு நம்ம வந்துட்டு லாஸ்ட்ல n minus r minus 1 வரைக்கும் போட்டோம் இல்லையா. சோ அதே மாதிரி தான் இங்க நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. சோ n into n minus 1 n minus 2 n minus 3 n minus 4 factorial ஓகேவா. சோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 4 factorial into n minus yes n minus 4 factorial இல்லையா. சோ which is equal to 70. சோ இப்போ என்ன பண்ணலாம் இதுல நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ இங்க வந்துட்டு n minus 4 factorial n minus 4 factorial கேன்சல் ஆயிரும். and remaining terms நம்ம எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. சோ remaining terms நம்ம என்னென்ன இருக்கு n into n minus 1 n minus 2 n minus 3 which is equal to 70 இல்லையா. சோ டினாமினேட்டர்ல 4 factorial இருக்கு பாருங்க. சோ அத நான் அப்படியே என்ன பண்றேன் ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போயிடுறேன். சோ அப்ப நமக்கு 4 factorial ஆயிரும் இல்லையா. சோ 4 factorial ஓட வேல்யூ என்னப்பா. எஸ் சோ 4 factorial ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் 4 factorial வேல்யூ சொல்லுங்க.
Yes, 4 factorial value என்னப்பா 70 into 4 factorial value. Yes, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் 4 factorial value என்ன இப்போ ப்ரீவியஸா தான பார்த்தோம். So 4 factorial value நம்ம அதுல வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அத நம்ம இங்க என்ன பண்ணோம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் இல்லையா 4 factorial னு சொல்லிட்டு. So what is 4 factorial value? Hi Pooja, hi good evening. So இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 24 சரியா. So இத ரெண்டா மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். So n into n minus 1 n minus 2 n minus 3 சரியா, which is equal to so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 1680 சொல்லி கிடைக்கும் சரிங்களா. So 1680. So இதில இருந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ இந்த 1680 இருக்கு இல்லையா, சோ இத வந்துட்டு நம்ம தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். சோ அப்படி வந்து நம்ம ஃபேக்டோரியல் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படினா n ஓட வேல்யூ வந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம் சரியா. சோ இத எப்படி எழுதலாம் அப்படினா n into n minus 1 n minus 2 n minus 3 which is equal to so the 1680 என்ன பண்ணலாம் அப்படினா 8 into 7 into 6 into 5 சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் சரியா. சோ இத நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா டெஃபினட்டா நம்மளோட வேல்யூ 1680 னு சொல்லி கிடைக்கும். சோ இப்போ வந்து நீங்க வேல்யூஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. சோ இதுல n இருக்கிற இடத்துல 8 இருக்கு. சோ n minus 1 that is 8 minus 1 இல்லையா. சோ அந்த இருக்கிற இடத்துல நமக்கு 7 இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் வந்து மைனஸ் ஆயிட்டே வருது இல்ல. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட n வேல்யூ 8 ஓகேவா. So நம்மளோட n value 8. So அங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க n and r value ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க இல்லையா. So n is equal to 8 and r is equal to 4 சரிங்களா. So இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஓகே. So இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். So உங்களோட ஃபைனல் ஆன்சர் எல்லாமே கொஞ்சம் நீங்க பாக்ஸ் பண்ணி நீட்டா பிரசன்டேஷன் கொடுங்க. கண்டிப்பா உங்க மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சரியா. ஓகேவா. So எக்ஸாக்ட்டா உங்களுக்கு அதுதான் ஆன்சர்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படினா டெஃபினட்டா அதை நீங்க பாக்ஸ் பண்ணி காமிச்சிடலாம் ஓகேவா. So the concept நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படினா ஆப்வியஸா நீங்க என்ன பண்ணலாம் எல்லாமே வந்துட்டு ஈஸியா வந்து சால்வ் பண்ணிரலாம் சரிங்களா. ஓகே எஸ். So the next question பாத்துறலாமா. So இங்க வந்து பாத்தீங்க அப்படினா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா so the exercise 2.4 ல 5th problem. So இங்க நம்ம சால்வ் பண்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் சரிங்களா. ஓகேவா. So இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பா. Okay, so the exercise 2.4 ல 5th problem சரியா. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க out of 7 consonants ஓகேவா. So இது வந்து alphabeticல வந்து நமக்கு வந்து denote பண்ணி வெச்சிருக்காங்க. So இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 7 consonants இருக்கு and 4 vowels இருக்கு சரியா. So the out of அப்படினா என்ன டோட்டலா அங்க வந்து பாத்தீங்க அப்படினா 7 consonants இருக்கு and 4 vowels இருக்கு ஓகே. So இதுல வந்து பாத்தீங்க அப்படினா how many words of 3 consonants and 2 vowels can be formed அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. So இந்த 7 consonantsல இருந்து நம்ம பண்ணனும் 3 செலக்ட் பண்ணனும் and 4 vowelsல இருந்து நம்ம 2 vowels வந்து செலக்ட் பண்ணனும் சரியா. ஹை ஜெய் குட் ஈவினிங் ஓகே. சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா so the words வந்து ஃபார்ம் ஆகறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சரியா. சோ இப்போ வந்து டோட்டலா நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு. சோ டோட்டலா வந்து 7 consonants இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் எவ்வளவு செலக்ட் பண்ணனும். சோ செலக்ட் 3 consonants இல்லையா. ஓகே. சோ அப்ப எப்படி எழுதலாம் 7C2 னு எழுதிக்கலாமா. Yes, sorry 7C3 ஓகேவா. சோ 7C3 னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாருங்க டோட்டலா எனக்கு இங்க 4 vowels இருக்கு சரிங்களா. 4 vowels இருக்கு. ஆனா நான் எவ்வளவு செலக்ட் பண்ணனும். எஸ் 2 vowels நான் செலக்ட் பண்ணனா போதும். 4 ல இருந்து நான் 2 செலக்ட் பண்ணா போதும் சரிங்களா. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் 4C2 சரிங்களா. சோ 7 ல இருந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சோ காம்பினேஷன் அப்படினாலே நம்மளோட செலக்ஷன் process அப்படினு சொன்னேன் இல்லையா. சோ இங்க 7 consonants இருக்கு. அதுல இருந்து நம்ம 3 consonants எடுக்க போறோம். அப்ப 7 ல இருந்து நான் 3 வந்து செலக்ட் பண்ண போறேன். அப்ப 7C3 அப்படினு சொல்லி எடுத்துக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 4 vowelsல இருந்து நான் வந்து 2 vowels மட்டும் தான் செலக்ட் பண்ணனும் சரியா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் just 4C2 அப்படினு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ இதுல வந்துட்டு the words வந்து ஃபார்ம் ஆகறது சொல்லிருக்காங்க இல்லையா. அப்ப 3 consonants எடுக்கறாங்க 2 vowels எடுக்கறாங்க. அப்ப என்ன ஆகும் the word வந்து பாத்தீங்க அப்படினா டோட்டலா எவ்வளவு லெட்டர்ஸ்ல இருக்கும். சோ அந்த ரிசல்ட்டிங் வேர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா சோ ரிசல்ட்டிங் வேர்ட்ல நமக்கு 3 + 2 இல்லையா. சோ 3 consonants and 2 vowels இல்லையா. சோ டோட்டலி நமக்கு 5 letters இருக்கும் ஓகேவா. சோ அந்த 5 letters வந்துட்டு எந்த மாதிரி வேணாலும் அரேஞ்ச் ஆகலாம் இல்லையா. அப்ப நமக்கு வந்துட்டு 5 factorial அப்படிங்கற ஒரு டேர்ம் எடுக்கிறோம். சோ இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா மட்டும் தான் நம்மளோட ரிசல்ட் வந்து கரெக்ட்டா கிடைக்கும் சரியா. சோ நம்ம சொல்யூஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா 7C3 7
4c2 into 5 factorial. So நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இதுதான் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டா பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதுல வந்துட்டு எவ்வளோ வேல்யூஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எவ்வளோ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், இங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எஸ் கிளியர். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா இருக்கா, புரிஞ்சுதா? ஸோ எஸ் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைக் பட்டன் பா. எஸ் ஓகேவா, கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்துட்டு இதுல எடுக்கிறது தான் நமக்கு தெரியாது, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியாது சரியா. ஸோ அதை வந்துட்டு கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7c3 into 4c2 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபேக்டோரியல். ஸோ அந்த 5 ஃபேக்டோரியல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த டோட்டல் வேர்ட் நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதில் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 5 லெட்டர்ஸ் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வேணாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. அரேஞ்ச்மெண்ட்னு வரும்போது என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நம்ம ஃபேக்டோரியல் டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஓகே. அப்போ இந்த 7c3 எப்படி எழுதலாம், ஜஸ்ட் நம்மளோட NCR ஃபார்முலா சரியா. ஸோ NCR ஃபார்முலா என்ன, n factorial divided by n minus r factorial into n minus r factorial சரியா. ஸோ இதில் n அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா r வேல்யூ நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ 7 factorial divided by 3 factorial 7 minus 3 factorial இல்லையா. நெக்ஸ்ட் 4 factorial divided by 2 factorial 4 minus 2 factorial into 5 factorial சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 7 factorial divided by 3 factorial into 4 factorial. ஸோ 4 factorial divided by 2 into 2 factorial சரிங்களா. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கேன்சலேஷன் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் அடுத்தது. ஓகேவா? ஸோ 7 ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ டினாமினேட்டரில் வந்து பாருங்க 4 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகேவா? அப்போ 7 into 6 into 5 into 4 factorial divided by 3 factorial into 4 factorial. Okay. So next வந்துட்டு 4 factorial 3 factorial denominatorல நமக்கு 2 factorial இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், 2 factorial divided by 2 factorial into 2 factorial into 5 factorial சரிங்களா. ஓகேவா? எஸ் புரிஞ்சுதா? கிளியராப்பா? எஸ் ஓகே கிளியர்? ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கும் குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் கேன்சலேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 2 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா அடுத்த டேர்மில். ஸோ 2 கேன்சல் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ ரிமைனிங் ஃபார்மேட் எழுதிக்கலாமா. ஸோ ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, 7 into 6 into 5. இங்கே டினாமினேட்டரில் 3 into 2 into எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ 1 நீங்கள் எழுதினாலும் ஒன்று தான், எழுதலினாலும் ஒன்று தான் சரியா. ஓகே. ஸோ அடுத்தது 4 into 3 டினாமினேட்டரில் 2 into 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 into 4 into 3 into 2. ஓகே. எஸ் கிளியர்? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சலேஷன் நம்ம பண்ணிக்கலாம் சரியா. ஸோ என்னென்ன வேல்யூஸ் கேன்சலேஷன் பண்ணலாம்ப்பா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 2 and 6 வந்து கேன்சல் ஆயிரும் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 11th மேக்ஸ் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே. ஸோ இதில் 2 2 and 4 வந்து கேன்சல் ஆயிரும் நமக்கு. ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 and இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும் சரியா. ஸோ இதுலேருந்து நம்ம ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. இதுலேருந்து ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, 7 into 5 into இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 into 3. எஸ். ஸோ இங்கே வந்துட்டு 5 into 4 into 3 into 2 இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் குயிக்காக ஆன்சர் சொல்லுங்க. Yes, 7 into 5 and 2 into 3, 5 into 4 into 3 into 2. So இதோட ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கப்பா. Yes. So இதோட ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். Yes, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? Yes. ஓகே. ஸோ இந்த குயிக்காக வந்துட்டு கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ 35 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. ஸோ அடுத்தது 20. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. ஸோ என்ன பண்ணலாம், 35 into 20 into 36 பண்ணலாமா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டக்குன்னு சொல்லுங்க. ஸோ யாரெல்லாம் அந்த ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. எஸ். ஸோ 35 into 20 into 36. ஓகே. ஸோ டக்குன்னு மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம்.
Yes, what is the value pa? Yes, என்ன value கிடைச்சிருக்கு? Yes, find out பண்ணிட்டீங்களா? Yes, Bhupati, Fire, RK Gaming, Selvam, Ritish. So solve பண்ணிட்டீங்களா? Yes, so the multiplication க்கு தான் ரொம்ப டிலே ஆகுது இல்லையா? Okay, so problem solve பண்ணும்போதே வந்துட்டு கொஞ்சம் இந்த multiplicationலாம் குயிக்கா வந்து solve பண்ணிக்கோங்க. So exam time உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரியா? Okay, so 35 இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 36 into 2 பண்ணலாம் இல்லையா? So 72 அதாவது 720 ன்னு சொல்லி கிடைக்கும். So இத ரெண்ட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் என்னப்பா? Yes, so இத குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். So இத ரெண்ட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுப்பா? Yes, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes. Yes, answer வந்துருச்சா? ஓகேவா? சோ இதுல வந்துட்டு values எல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சோ செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? Yes. Okay. சோ மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? Yes, okay. So 25. Yes, what is the answer? 25200 இல்லையா? Yes, very good Dinesh, very good. So answer வந்து பாத்தீங்க அப்படினா 25200 சரிங்களா? Okay, so the multiplicationல கொஞ்சம் clear-ஆ வந்து பாத்துக்கோங்க. So நீங்க multiple values வந்துட்டு நீங்க பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. At least 2 values நீங்க multiply பண்ணி நீங்க solve பண்ணிக்கலாம் சரியா? ஓகேவா? Yes, okay. So the problem clear-ஆ பா? புரிஞ்சதா? ஏதாவது doubts இருக்கா? Is there any doubts? Any doubts? ஏதாவது இருக்கா? Yes, no doubts ah? Okay. So இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே important problems சரிங்களா? So இதெல்லாமே ரிப்பீட்டடா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க and இதோட பேசிக்ஸ்ல இருக்கிற எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம். So இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பாருங்க and எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் சரியா? So நீங்க வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் நீங்க ஒரு ப்ராப்ளமா வொர்க் அவுட் பண்ணீங்க அப்படினா தான் அது உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். இல்ல நான் வந்து 1 டைம் சால்வ் பண்ணேன் 2 டைம்ஸ் ஓகே அதுக்கு மேல நான் சால்வ் பண்ண மாட்டேன் அப்படினா கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா? ஓகேவா? So அதனால values எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்துட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணி பாருங்க. ஓகே? எஸ். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதா? எஸ் ஓகே. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? சார் எனி டவுட்ஸ்? ஓகே. சோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ the next class என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சரியா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம்? எஸ் என்ன சப்ஜெக்ட் பார்க்கணும் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பர்టిక్యులரா என்ன சாப்டர் பார்க்கணும் அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் process போயிட்டு இருக்கு. சோ 10th 11th 12th எல்லாத்தோட நம்பரும் நான் இந்த ஸ்லைட்ல மேல கொடுத்திருக்கேன் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ 10 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 9159152421 இந்த நம்பரை நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ 11th ஸ்டூடண்ட்ஸ் 9655196541 இந்த நம்பரை நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சரியா? சோ the 12th ஸ்டூடண்ட்ஸ் 9159155949 சோ இந்த 3 நம்பர்ஸ் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்பவே இந்த ஸ்லைட வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ குயிக்கா அட்மிஷன் போட்டுக்கோங்க. இங்க வந்து பர்టిక్యులர் சப்ஜெக்ட் பர்టిక్యుலர் எக்ஸர்சைஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணுவோம். சோ இன் டெப்தா நீங்க எல்லாமே வந்து படிக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணனும்னா லைவ் கிளாसेस அதாவது நீங்க ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சரியா? அங்க உங்களுக்கு 2 hours வந்து டெய்லியுமே லைவ் கிளாसेस இருக்கு and கைட் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி ஓகேவா? சோ the next class என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா? ஓகே? சோ thank you பா, thank you all. Yes okay, thank you so much பா.